Hi friends, this video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெரினா. சென்னையின் இதயம் பல தனித்துவமான வழிகளில் ஒரு நகரத்தை வரையறுக்கும் சில இடங்கள் உள்ளன. அந்த இலக்கின் சாராம்சம் தன்மை மற்றும் ஆன்மாவை பிரதிபலிக்கிறது. சென்னைக்கு மெரினா கடற்கரை அதுதான் நகரத்தின் இதயம். நகரத்தின் சிறந்த அனைத்தையும் பிரதிபலிக்கிறது. சென்னை மெரினா கடற்கரையை உலகத்தின் முன் பெருமையுடன் வெளிப்படுத்தும் ஒரு அடையாளமாக இது உள்ளது. வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ள மெரினா கடற்கரை இந்தியாவின் மிக சிறந்த கடற்கரையில் ஒன்றாக கருதப்படுகிறது. உலகின் அனைத்து பகுதிகளிலிருந்து தினமும் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் இந்த இடத்தை ஈர்க்கிறது என்பதில் ஆச்சரியமில்லை. அழகாக மாலை பொழுதில் கழிப்பதில் உள்ளூர் மக்களின் முதல் தேர்வு மெரினா கடற்கரை உலகின் மிகப்பெரிய நகர்ப்புற கடற்கரையில் ஒன்றாகும். செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து பெசன்ட் நகரின் வடக்கு பகுதி வரை 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த கடற்கரை சென்னை துறைமுகம் கட்டப்படுவதற்கு முன்பு சேறு நிறைந்ததாக இருந்தது. இது ஒரு நடைபாதையாக மாற்றப்பட்டு ஆங்கிலேயர்களால் மெட்ராஸ் மெரினா என்று பெயரிடப்பட்டது. இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது மெரினா கடற்கரை சமூக கூடங்கள் மற்றும் பொது நிகழ்ச்சிகளுக்கான மையமாக இருந்தது. காலப்போக்கில் மெரினா கடற்கரை ஓய்வு மற்றும் பொழுதுபோக்கு இடமாக மாறியது. தினமும் 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் கடற்கரைக்கு வருகை தருவதாக மதிப்பிட்டுள்ளது. இதனால் 13 கிலோமீட்டர் நீளம் முழுவதும் வாழ்க்கை சலசலக்கிறது. கடல் மணல் மற்றும் சூரிய உதயத்தின் காட்சிகள் மெரினா கடற்கரையிலிருந்து ரசிக்கக்கூடியவை. பிரபலமான கடற்கரை இடமாக இருந்தாலும் கொந்தளிப்பான அடிநீரின் காரணமாக மெரினா கடற்கரை நீந்தவோ அல்லது நீர் விளையாட்டுகளை நடத்தவோ பாதுகாப்பானதாக கருதப்படவில்லை. இருப்பினும் கடற்கரையில் உலா வருவது ஒரு அனுபவமாகும். கடற்கரையில் 50 மீட்டர் உயரமுள்ள கலங்கரை விளக்கம் நகரம் முழுவதும் சுற்றுப்புறங்களில் கண்கவர் காட்சியை வழங்குகிறது. மெரினா கடற்கரையின் ஈர்க்கும் இடங்கள். மெரினா கடற்கரையில் மீன் அருங்காட்சியகம் மற்றும் ஐஸ் ஹவுஸ் முக்கிய இடங்கள். சேப்பாக் அரண்மனை, செயின்ட் ஹவுஸ், PWD அலுவலகம், பிரசிடென்சி கல்லூரி மற்றும் சென்னை பல்கலைக்கழகம் ஆகியவை கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ளன. இது அனைத்தும் வரலாற்று கட்டிடங்களாகும். மெரினா கடற்கரையில் உழைப்பாளர் சிலை மற்றும் மகாத்மா காந்தி சிலை ஆகியவை முக்கிய சிலைகளாக கருதப்படுகிறது. நன்றி, வணக்கம்.